துணி கடைக்கு போங்க சார், 8 மாடி கட்டி வச்சுக்கிறான் துணி கடையில். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் எல்லாம் லேடிஸ். நான் கேட்டேன் ஜென்ஸ் இது எங்கடான்னு. 8வது ஃப்ளோருன்னா. அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியுது இவனுங்கெல்லாம் இங்கே வந்து வாங்க மாட்டான். ஏன்னா எப்படியும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே துட்டு தீர்ந்துடும். சரியா? மேலே வர்றதுக்கு சான்ஸே இல்லை, காசு இல்லை கையில். எனக்கு என்ன, நான் மேலே போய் தள்ளி விட்டுருவானுங்களோன்னு பயம். துணி கடை போனால் பெண்களுக்கு மரியாதை. அட நகை கடை போங்க, ஸ்டூல் போடுறேன் சார் ஒய்ஃபுக்கு மட்டும். நம்ம குரூப் ஹோட்டல் நிற்கிற மாதிரி பக்கத்தில் நிற்கணும். 10,000 மேடம் சொல்கிறான் அதுக்கு. மேடம் மேடம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுங்க மேடம்னு. கூல்ட்ரிங்க்ஸ் அதுக்கு மட்டும். யாருக்கு? ஒய்ஃபுக்கு. நம்ம தனி தாகத்தில் நிற்போம். நம்ம வீட்டில் பாதி குடிச்சிட்டு வேணுமா அப்படின்னும். எது இந்த மீதி குடி. 10,000 மேடம் சொல்கிறான். டேய், அந்த மேடத்துக்கு சேர்த்து துட்டு நான் தாண்டா தரப்போகிறேன். மரியாதையே கிடையாதுங்க. பெண்களுக்கு உண்மையிலேயே நல்ல மரியாதை கொடுத்துருந்தோம். ஹோட்டலில் போய் உட்கார்ந்தா கூட சர்வருங்க மெனு கார்டு எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறான். அவனுக்கு தெரியுது யார் டிசைடிங் அத்தாரிட்டின்னு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப பெண்களுக்கு உண்மையிலேயே முன்ன மாதிரி இல்லை. வாழ்க்கை முறையை பெண்களே முடிவு செய்கிறார்கள். ஒரு பெண்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்னு. அது சொல்கிற லிஸ்ட்டு பார்த்தா பயமாக இருக்கும். முன்னெல்லாம் மாப்பிள்ளை நல்ல பையனாக இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சாங்க. இப்போ அப்படி இல்லை. பெண் வீட்டிலேருந்து எதிர்பார்ப்பு அதிகமாகிடுது. ஒரு தரகர் ஒரு பொண்ணோட அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, மேடம் மேடம் நல்ல காலம் மேடம், கண்டுபிடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை சொல்லி முடிச்சு வச்சுருந்தேன்ல. ஆமாம், நல்ல மாப்பிள்ளையாச்சு அப்படின்னு பொண்ணுக்கு அம்மா. தரகர் சொல்கிறார், இல்லை மேடம் நான் விசாரிச்சிட்டேன். பையன் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுலாம் உண்மை. ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தண்ணி போடுவான் போல இருக்கு. நான் இப்போவே சொல்லிட்டேன் மேடம், நல்ல காலம் அப்படின்னா. அதுக்கு பொண்ணுக்கு அம்மா தரகரை திட்டுது, யோ அது ஒரு பெரிய விஷயமாயான்னு. யார் குடிக்கல? 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், அவன் குடிச்சா என்ன தப்புந்து மாறி போயிடுச்சு. பையனுக்கு சொந்த வீடு வேணும்னாங்க சார். இப்போ சொந்த வீடு கூட ஃப்ளாட் இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு சொந்த மனையில் கட்டியிருக்கணும். அப்போ எதிர்பார்ப்பு அதிகமாகினே இருக்குது. பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குடும்பத்தை ஆரம்பத்தில் முன்ன மாதிரி அப்பா அம்மா சொன்ன, இப்போ பெண்கள் பேசுகிறாங்க. பெண்கள் விருப்பத்தை சொல்கிறாங்க. உண்மையிலே நல்ல குடும்ப முறையை தான். நான் கூட பொண்ணு பார்க்க போகும், நான் இது என் கல்யாணத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தேன். வேறு வழி இல்லை, நோ சாய்ஸு. அதுக்கு நான் பண்ண ஒரே தப்பு, என் 2 தங்கச்சி வீட்டுக்கார கூட்டி போயிட்டேன் பொண்ணு பார்க்கறதுக்கு. என் தங்கச்சி கல்யாணம் ஆச்சுல 2த்துக்கும் 2 மாப்பிள்ளையும் கூட்டி போனேன். பொண்ணு வந்தது, பார்த்தது, நானும் பார்த்தேன், சுமாராக இருந்தது. திடீர்னு பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார் வந்து என்கிட்ட, தம்பி பொண்ணு உங்ககிட்ட பேசணுன்னாரு. என்ன பக்குன்னு ஆயிடுச்சு. பொண்ணு பேசுதா அப்படின்னு. சினிமாலலாம் அந்த மாதிரி இல்லையே. என்ன பொண்ணு குனிஞ்சிக்கினே இருக்கும், பாட்டு பாடுவியான்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே நம்ம கேட்கலையேன்னு பொண்ணு குனிஞ்சிக்கினே இருக்குது. டக்குன்னு பார்க்குறேன், எங்கள் 2 தங்கச்சி வீட்டுக்காரு போய் பேசுன்றானுங்க. எனக்கு என்னன்னா, அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு நடந்து போகும்போதே பயந்துக்கினே போனாங்க. வேண்டாத தெய்வம் இல்லை. ஏன்னா இது ரிஜெக்ட் பண்ணிச்சு வச்சுக்கோங்க நம்மளை. என் மாப்பிள்ளைங்களே ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிடுவான், அந்த பொண்ணுக்கே உங்கள் அண்ணனை பிடிக்கலன்னு. அதனால் பயந்துக்கினே போனேன். உள்ளே போனால் சோஃபாவில் சௌகரியமாக உட்காந்துக்குது கல்யாண பொண்ணு. சௌகரியமாக உட்காந்து இருக்குது. அது அவங்க வீடு. எனக்கு உள்ளே போனவுன்னாங்க வேர்த்து விறுவிறுத்து ஜுரம் வர மாதிரி ஆகி நிற்கணுமா உட்காரணுமா கை கட்டணுமா ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்தம்மா இன்டர்வியூ, MBA ஹாஸ்பிட்டல் அட்மிட், பே டேக் ஹோம் 60,000. ஆமாம், பரவாயில்ல. அதாவது 60,000 ரூபா அந்த அம்மாவுக்கு போதுமா? பரவாயில்ல. உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க நினச்சி. லூஸு. நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆரில் சொல்லியிருந்தேன், பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு புட்சாலிங்க எவனாவது ஃபோன் பண்ணுவான், என்னை பற்றி நல்லா சொல்லு, சனிக்கிழமை பார்த்து என் காசு அப்படின்னு அவன் நல்லா சொல்லிக்கிறான். இவங்க நம்பியிருக்காங்க.
அப்புறம் திரும்பினேன், என்னங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்னாங்க. எத்தனை சொல்கிறது, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டேன். அப்படி தான் 20 வருஷமாக ஓடினுது சார். எதுவாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஆண் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பத்தை துவக்குகிற பொழுது நல்ல குடும்பம் எது? நல்ல குடும்பம் என்பது பெண்களை கோயில் கட்டி கொண்டாடணும். ஏன்னா திருமணத்திற்காக பெண்கள் படுகிற தியாகங்கள். ஆமாங்க, வீட்டில் செல்லமாக வளர்ந்துருக்கோம், காலேஜில் நல்லா படிச்சிருக்கோம், காலேஜில் அத்லட்டாக இருந்திருக்கோம், பேச்சு போட்டியில் ஜெயிச்சிருக்கோம், வீடு ஃபுல்லாக ஷீல்டு கப்பு அடுக்கி வச்சுருக்கோம். ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது நீ ஷீல்டு கட்டில் பீரோ வெள்ளி சாமான் தான் எடுத்து போனது தவிர ஷீல்டெல்லாம் எடுத்து போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் அவ்வளோ நம்ம வளரல. இல்லை முடியாதுல்ல. எந்த பொண்ணாவது முதல் நாள் போன உடனே மாமியார்கிட்ட, அத்தை நான் எப்படி ஓடுவேன் பார்த்துமா, நீங்கள் மட்டும் இப்போ 1 2 3 சொல்லுங்கள், 7 தெரு சுற்றின்னு வந்துடுவேன்னா மாமியார் ஒத்துக்க மாட்டான். இல்லை மாமியார் ஒத்துவா சார்? இல்லை அத்தை பேசுனேன்னு ஆரம்பித்தேன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு நான் தான் எவ்வளோ மெடல் வாங்கியிருக்கேன், பேசலாமா அப்படின்னா. அவ்வளோ தியாகம், அவ்வளோ தியாகம் உண்மையிலையா சார். சில பேருக்கு சில மருந்து வாசனையே பிடிக்காதுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா டெட்டால் வாசனை பிடிக்காது, சில பேருக்கு ஃபினாயில் வாசனை கூட பிடிக்காது. இல்லை, அந்த கொரோனா டைமில் அந்த நாற்றத்தோடு பழகிறதே ரொம்ப இதுக்கு கொரோனாவே பெட்டருன்னு ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஃபினாயில் இது மந்தை கொச கொச கொசன்னு. ஒரு பொண்ணு திருமணம் ஆகி போதுங்க, போயிட்டு அந்த பொண்ணுக்கு டெட்டால் வாசனை பிடிக்காது, ஃபினாயில் வாசனை பிடிக்காது. திருமணம் ஆகிட்டு போகும்போது அவங்க மாமியார் அந்த பொண்ணு கையை பிடிச்சி நேரத்துமே ஒரு இருட்டு ரூம் உள்ள இட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே. அதில் 0 வாட்ஸ் பல்ப், அந்த முட்டை பல்ப் இல்லை, அது எரியுது. இந்த பொண்ணு உத்து பார்க்குது, கட்டில் ஒரு பெரியவர் 96 வயசு, 96 நாட் அவுட் இருக்குது. அந்த மாமியார் சொல்லுது, யார் இந்த பொண்ணோட மாமியார், இவர் தான் நம்ம வீட்டுக்கே பெரியவர், கும்பிட்டுக்கோ அப்படின்னாரு. என்ன கும்பிட்டுக்கோ? இந்த பொண்ணுக்கு நாற்றம் தாங்கலை. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, இவர் இல்லைன்னா உனக்கு கல்யாணமே ஆகிருக்காதுன்னு. இந்த பொண்ணுல ஏன் அப்படின்ச்சு. இல்லை இவர் தான் சொன்னார், என் பேரனோட பொண்டாட்டியை பார்த்துட்டு தான் நான் செத்து போவேன்னு. அவர் இப்போ சாகிற மாதிரி இல்லை, அந்த ஊர்லேயே அவர் தான் பெரியவர். இந்த பொண்ணுக்கு கொமட்டுது. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் வெளியில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, அம்மா என்னால் இங்கே ஒரு நாள் இருக்க முடியாது, இங்கே ஒரு பெரியவர் இருக்கார், அதை பற்றி நீயும் சொல்லலை இவங்களும் சொல்லலை. அந்த ரூம் ஃபுல்லாக நாத்தம், பெட்டாயில் நாத்தம். என்னால் முடியல, எனக்கு வாந்தி வருது. இந்த பொண்ணு அதுக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, பொண்ணுக்கு அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணுது, கவலைப்படாதம்மா, நங்கநல்லூர் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்க வடமாலை போடுறேன்னு. அப்படின்னா அர்த்தம், வேண்டிக்க சீக்கிரம் அனுப்பிச்சிருந்த பெரியவரை. அதான் அனுமாருக்கு வேறு போர்ட்ஃபோலியோ தருது அந்த அம்மா. நம்ப மாட்டீங்க, 6 மாதம் அதே பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, இன்றைக்கி தாத்தா என்கிட்ட பேசினாருமாந்து. என்னன்னா அவங்க அம்மா கேட்குறா, எப்படின்னா, இல்லைம்மா அவருக்கு என்ன அடையாளம் தெரியுதுமா, நான் போனால் ரூம் க்ளீன் பண்ண, இந்த பொண்ணு க்ளீன் பண்ணது சார், ரூம் க்ளீன் பண்ணாமா, கூப்பிட்டு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார், என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. அதுதாங்க உண்மையான தியாகம். எதை பிடிக்கலையோ அதை பிடிச்சி தான் மாற்றுறது குடும்பத்துக்காக, அதுதான் உண்மையான தியாகம். இப்போவும் அந்த அம்மா சொல்லுது, யார் பொண்ணுக்கு அம்மா, ஆஞ்சநேயர் கை உள்ளேன்னு. நீ ஆஞ்சநேயரை வேணது வேற ஒரு விஷயத்துக்கு, இப்போ மாறியாச்சு உண்மையிலேயே. அதுக்காக நீங்கள் ஆண்கள் தியாகம் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க, ஆண்களும் தியாகம் பண்ணுறாங்க. நான்லாம் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும், அப்படி பிடிக்கும். தயிர் சாதத்தை கூட அப்பளம் வச்சு சாப்பிடுவேன், பிடிக்கும், அவ்வளோதான். ஏன்னா அது ஒண்டி தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதில்ல, வெளியிலேருந்து வாங்கி வர்றது, பொரிக்கிறது மட்டும்தான். அதையே ஏடா கூடமாக பொரிச்சு எடுத்துன்னு வருவாங்க, அது வேறு விஷயம் சார். அப்பளம் நான் அப்பளம் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? என் வீட்டில் என் வீடு தானே, எப்படி சாப்பிடுவேன்னா, அதை இப்போ சாப்பாட்டு தட்டுலையோ இலையிலையோ பதார்த்தம் வைக்கிற தட்டுலையோ வைக்க மாட்டேன். ஏன்னா வச்சு 2 நிமிஷத்தில் கச்சி போயிடும். அதனால் டைனிங் டேபிள் மேலேயே வச்சிடுவேன், அப்படியே எடுத்து அப்படியே கடிப்பேன். என் வீடு தானே, அந்த பழக்கம் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. கல்யாணம் ஆச்சு, முதல் நாள் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போகிறார். மாமியார் சாப்பாடு போட்டாங்க, அப்பளத்தை எடுத்துருந்து வச்சாங்க சார். பழக்க தோஷத்தில் என்ன பண்ணால் அப்பளத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சேன். எங்கள் மாமியார் அதை தப்பாக நினச்சின்னு
மாப்பிள்ள அப்பளம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அப்பளத்தை எடுத்து போயிடுச்சு சார். இந்த வடிவேலு ஒரு படத்தில் வடை போச்சேன்னு அந்த மாதிரி அப்பளம் போச்சே அப்படி வரணும். சரி கூச்சமாக இருந்தது, இல்லை நான் சாப்பிடுவேன் கொடுங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என் ஒய்ஃபு அப்பளம் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சினுக்கிறான். அன்றைக்கி சாப்பிட்டுக்கிற மேலே எங்கள் அக்கா வராங்க. எங்கள் அக்கா ஒரு பெரிய இது, என் ஒய்ஃப்கிட்ட ஏம்மா அப்பளம் வறுத்து வைக்கல அப்படின்னாங்க. என் ஒய்ஃப் எங்கள் அக்காவுக்கு சொல்லுது அவருக்கு அப்பளம் பிடிக்காது அண்ணி. எங்கள் அக்கா ஒன்றே ரொம்ப மாறிட்டேடா கல்யாணத்துக்கு அப்புறம். சார் நாங்கள் அப்பளத்தை தியாகம் பண்ணியிருக்கோம். தியாகம் எல்லாருக்கும் வர சார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப பெண்ணு சில சமயம் ஆதரவு வைப்பாங்க. நான் திருமணம் ஆனவுடனே அவங்களுடைய ஆசை நிராசையாக ஆகிடக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து ஐஏஎஸ் எழுதணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் கண்டிஷனாக கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? நம்மளாம் சரத்குமார் தேவயானி மாதிரி கலெக்டர் ஆக்கலாம், அதனால இருக்கலாம். நான் கூட கேட்டிருக்கேன் என் ஒய்ஃபுக்கிட்ட. நான் சொன்னேன் எனக்கு அட்வொகேட் ஆகணும்னு ஆசை, முடியலன்னு. எல்லாம் வைங்க, வேணும்னா இதை எடுத்து இங்கே வச்சுருப்பா சாப்பிடும். ஆச்சுதா? என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் கேட்டுருவோமேனு, உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா படிச்சுட்டு இருந்துச்சு. என் ஒய்ஃப் சொன்னேன், ஆமாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைங்க. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒரு கிரண் பேடி, ஒரு திலகவதி ஐபிஎஸ்ஸு அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கா போல. என்ன ஐபிஎஸ்ஸா? ஐபிஎஸ்லாம் இல்லைங்க, இந்த எஸ்ஐ ஆகி இந்த வரதட்சணை கேட்குறவனெல்லாம் முட்டி தள்ளணுன்னு பயந்துட்டு. ஏன்னா எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட கேட்டு ஸ்கூட்ரு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. முட்டி தட்டி பயங்கரமாக அப்படின்னு. சார் வள்ளுவர் வாசுகியை போய் வாழ வேண்டும், குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, கணவனும் மனைவியும் வள்ளுவன் வாசுகி மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், யாராவது பார்த்துருக்கோமா வள்ளுவரையும் வாசுகியும்? வள்ளுவரை பார்த்துக்கிறோமா? இல்லை. இப்போ இருக்கிற வள்ளுவர் கவர்மெண்ட் சொன்ன வள்ளுவர் இப்படி தான் இருப்பாருன்னு இல்லை. வாசுகியே தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம எல்லாமே அளந்துடுறோம். ஒரு திருமண வாழ்த்துக்கு போனால் கூட நீங்கள் வள்ளுவரை நான் கேட்குறேன், என்றைக்காவது வாசுகி வள்ளுவரை திட்டாமல் இருந்திருப்பாங்க? ஏங்க வேலை வெட்டி பார்க்காம காலங்காலையில் சார் ஓலையில் எழுதுறது ரொம்ப கஷ்டமான வேலை. A4 எழுதுறதில்லை, எரேசர் கிடையாது, ஒயிட்னர் கிடையாது. அதுவும் இல்லாமல் கீழே ஓலையை எடுத்து அப்படியே எழுத முடியாதுங்க, அதை பதப்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி எழுத்தாணி பண்ணணும். இவ்வளோ வேலையும் செஞ்சுன்னு அவர் எழுதினே இருந்தால் திட்டிருக்கோம் அந்த அம்மா. எங்கள் சுகிசிவன் சொல்லுவார், ஒரு திருமணத்துக்கு போனவுடனே நீங்களும் கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்க முடியாது. கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு, இல்லை அதான் உண்மை. ஆமாங்க அதான் உண்மை. சும்மா அதெல்லாம் பேச்சுக்கு பேசிட்டு போகக்கூடாது. எல்லாமே சார் உண்மையிலேயே நல்லதொரு குடும்பம் எது தெரியுமா? எந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதோ அவங்கக்கிட்ட பணமே தேவையில்லை சார். பணம் தேவையில்லை. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரிய பதவியில் இருக்கணும்னு தேவையில்லை. சாதாரண கூலி வேலை செஞ்சால் கூட சரி. எந்த குடும்பம் கணவன் மனைவி குழந்தைகள் மாமியார் மாமனார் எந்த குடும்பம் ஒற்றுமையாக மன ஒற்றுமையாக அன்போடு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நல்லதொரு குடும்பம். அதுதான் நல்லதொரு குடும்பம்னா அதுதான் பிரச்சனை. இப்போ எனக்கு தெரிஞ்சுங்க 40 ஆம்பளை ஒரே ரூமில் 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பான். 40 ஆம்பளை போய் அரபு நாட்டிலலாம் போய் பாருங்கள். ஆனால் அத்தனை பெரிய வீட்டில் 2 லேடிஸு சார் சமாளிக்க முடியல. உண்மையிலேயேங்க நான் வேதாந்திரி மகரிஷி சொல்கிறாருங்க, மருமகள் என்பவள் வேறொரு முறையில் மகளாக வருபவள், மாற்று வழியில் வந்த மகள் அப்படின்னு நினைக்கணுன்றாரு. நினைக்க மாட்டோமே. நல்லதொரு குடும்பம்னா மாமியார் மாமனார் மருமக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் சார். அது கோயில் சார். அது இருக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. டெய்லி நம்மளுக்கு டெஸ்ட்டு. இந்த படிக்கிற குழந்தைங்களை கேளுங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் அதுங்களுக்கு. அதுவும் சிலபஸ் உண்டு இல்லை. சிலபஸ்லேருந்து வெளியில் கேள்வி கேட்டால்
அந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நம்பர் எழுதினாலே மார்க் போட்டுணுமா, அது ஒரு சட்டம் இருக்கும் இல்லை. நமக்கு திருமணம் ஆன பிறகு டெய்லி எக்ஸாம், நோ சிலபஸ், நோ சாய்ஸ். காலையில் எழுந்தவுடனே ஒய்ஃபு கேட்குறா, இன்னும் எத்தனை நாள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா நம்ம கூட இருக்க போகிறாங்கன்னு. அவன் என்ன கேட்டா, என்ன நினச்சிருக்கா, எத்தனை நாள் இருக்க போகிறாங்கன்னு. ரொம்ப சண்டை வரக்கூடாதுன்னு நம்ம கூடன்னு சொல்லிட்டான். உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானேன்றா. நீங்கள் சாயங்காலம் சொல்கிறேன்னு சொல்ல முடியாது, அப்போவே ஏதாவது சொல்லிட்டு போகணும். சரி போனோமா, சாயங்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா நடு ஹாலில் யஸ்வாசலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுக்கின்னு உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வை, சரியில்லை. நம்ம உடனே பதில் சொல்லணும் இல்லை. ஒய்ஃப் எப்படி அடக்குறதுன்னு தெரியாமல் தான் நம்ம அப்பா ஈஸ்டரில் படுத்துனுக்கிறாரு. நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்டே, இல்லைம்மா மனைவி சொல்லே மந்திரம், அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்றாங்க. ஒய்ஃபு நம்மக்கிட்டே சொல்கிறாங்க, சார் இப்போ சொல்கிறேங்க உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு. நம்ம என்னைக்காவது ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கோம்மா, சார் உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு? ஒரு நியாயம் வேணாம்மா. அவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு நியாயம். சார் உண்மையான ஒரு குடும்பம் எது தெரியுமா சார்? உண்மையான நல்லதொரு குடும்பம் எது தெரியுமா? ஒரு ஹஸ்பண்டு பேப்பர் படிச்சுன்னு இருக்காரு, காஃபி கேட்குறாரு. ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து டேபிளில் இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பேப்பரை அப்படி திருப்பினார். உள்ளேருந்து அவங்க பையன் ஓடி வந்து அப்பான்னு இடிச்சான், காஃபி கொட்டிடுச்சு. இதான் சீனு. எருமை எனக்குன்னு வந்து வாச்சியடா, அவன் உன் பையன் தானே சொல்லிக்கோ அப்படின்றான். அப்படின்னா நீ பெரிய எருமைன்னு அர்த்தம். எருமைன்னு சொல்ல, அதை சொல்லிட்டான். உள்ளே போன எருமையை கூப்பிடுனா இவன் இங்கேருந்தே சொல்கிறான், அப்பா அம்மா அப்பா கூப்பிட்றாரு. ஏன் நாயாட்டம் குலைக்கிறாரு அந்த அம்மா உள்ளேருந்தே. சார் காஃபி கொட்டிடுச்சு சார், ஒரு கலவரமே வந்துடுச்சு. உண்மையிலே நல்லது ஒரு குடும்பம் எது தெரியுமா? காஃபி கொட்டிடுச்சு. பையன் ஐயோ அப்பா சாரிப்பா சாரிப்பா கவனிக்கலப்பா சாரிப்பா 2 சார் டே இது வேணுமா கொட்டினேன் வந்தா கிட்ட உட்காந்து காலை முட்டியில் அடிபட்டுதா, முட்டி பாரு அப்பா. பையன் கண்ணில் தண்ணி வருது. அடடா, அப்பா எப்பவுமே விரும்பி காலையில் சாப்பிட்ற காஃபி பேப்பர் படிச்சிக்கினே நம்ம கெடுத்துட்டோம், அந்த அட்மாஸ்பியரை கெடுத்துட்டோன்னு பையன் உள்ளே கலங்குறான். அப்பா பையனை தேத்துறாரு, போட காலில் அடியில் இல்லை போ, அது காஃபி சிந்தி இருக்கு பாரு, அதுக்கு போய் கழுவு போ. அம்மா ஓடி வரா, ஐயோ அப்படின்றா. உடனே அப்பா சொல்கிறார், பையனை திட்டாத, என் தப்பு, நீ வச்ச உடனே குடிச்சிருக்கணும், நான் பெரிய பேப்பர் படிச்சுட்டேன். அப்பா அந்த அம்மா சொல்லுது, உங்கள் தப்பு இல்லைங்க என் தப்புங்க. என்ன அவ்வளோ அவசரம் உள்ளே கெட்டு போச்சு, காஃபி வச்சேனே குடிச்ச உடனே அந்த மீதி கப்பை எடுத்துன்னு போயிருந்தாக்கா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சார் இதுதான் சார் குடும்பம், இதுதான் குடும்பம். ஒருத்தன் பெருமாள் லக்ஷ்மி 2 பேரை மட்டும் தான் வேண்டுவான். ஏன்னா யார் தராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் காக்கும் கடவுள், அவ்வளோதான். ஏன்னா சிவனை போய் வேண்டி நம்ம பெருமாளே வேண்டாம் பணம் கிடைக்கும் அப்படின்னு வேண்டாம். அவனுக்கு நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல லக்ஷ்மி கடாசமாக இருக்கான், வேண்டாம். வேண்டிட்டுங்க அவன் கனவு காணும்போது கனவில் மகாலட்சுமியே வராங்க. வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ இவ்வளோ நாளாக திருமாலையும் என்னையும் வேண்டின, உனக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக உங்கள் ராசிப்படி நாளையிலேருந்து நாங்கள் 2 பேருமே உங்க கூட இருக்க மாட்டோம், உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அதனால் சௌக்கியமாக இருந்துக்கோ, கிளம்புறோம். உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, தந்துடுறேன், இன்னையோட லாஸ்ட் ஆஃபர் மாதிரி. இவன் டக்குன்னு அம்மா எனக்கு என்ன, இத்தனை நாள் உங்கள் கடாட்சத்தில் நல்லா இருந்தேன், பொன் பொருள் வீடு வாசல்லாம் வந்துடுச்சு, எனக்கு ஒன்று நீயும் திருமாலும் என்னை விட்டு போனீங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க. பிரச்சனை வரட்டும், ஆனால் அந்த பிரச்சனையை வருவதை சமாளிக்கிற ஒரு மனசு முக்கியமாக. பணம் போயிடுச்சேன்னு என் குழந்தைங்க வசதி கம்மியாகிடுச்சேன்னு என் குழந்தைங்களும் உறவுகளும் என்கிட்ட சண்டை போடாமல் என் குடும்பம் இன்னி மாதிரி என்றைக்கும் ஒத்துமையாக இருக்கணுமா, அந்த ஒத்துமை இருந்தால் போதும். நான் லட்சுமி சிரித்தாங்களாம், என்னென்ன நீ ரொம்ப தெரிஞ்சு சொன்னியோ தெரியாமல் சொன்னியோ உன்னை விட்டு போக மாட்டேன், கவலைப்படாதேன்னாங்களாம். ஏன்னா
நீ கேட்ட பாரு வரோம், ஒத்துமையாக இருக்கணும்னு. ஒத்துமையாக இருக்கிற இடத்துல நானும் திருமணம் எப்போவுமே இருப்போம், அதனால் உனக்கு எந்த காலத்துலேயும் பிரச்சனை வராதுன்னாங்க. ஆக ஒத்துமையாக இருக்கிற ஒரு குடும்பம் எப்படி பண்ணும்? நபிகள் நாயகம் சொல்கிறாருங்க, கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணுமா, உன்னுடைய இடது கை நீரை எடுத்து வலது கையை தடவி தோலை தடவுவது போல், வலது கை நீர் எடுத்து தோலை தடவுவது போல், இரண்டு கையும் எடுத்து முகத்தை தடவு போல் நண்பர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா, ஆண்டான் அடிமை, உன் வேலை என் வேலை அதெல்லாம் இல்லை. ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கணும். இருக்க முடியுமா? இருக்காங்க. ஆனால் அந்த நண்பர்களாக வள்ளுவர் சொல்கிறாரு, நண்பர்களாக. வேதம் சொல்லுது சகி, தோழின்னு அர்த்தம். வேதம் சொல்லுது சகின்னு, இந்து மதம் சொல்லுது. ஆனால் இன்னும் ஒய்ஃபை நண்பராக எடுத்துக்கிற பக்குவம் நமக்கு வரலையான்னு தெரியல. விளையாட கூப்பிட்டா பிள்ளைங்கள்லாம் வரும்ல. பாரதி அதை தான் சொல்கிறான், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ பாட்டுக்கு விளையாடுங்கிறான். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, சும்மா மட்டும் இருக்காதேன்னா. சும்மா உட்கார்ந்துருக்காத, ஓய்ந்து இருக்கல் ஆகாது பாப்பா. அடுத்தது சொன்னான் பாருங்க, பெரிய மனுஷனுக்கெல்லாம் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரையை ஒரு குழந்தைகிட்ட போய் சொல்கிறான் பாரதி. கூடி விளையாடு பாப்பா, எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்ப்பா. ஜாதி மதம் இனம் மொழி எந்த வேறுபாடும் கிடையாது, எல்லாருமா கூடி இருப்போம் வாங்க, கூடி விளையாடு பாப்பா. யாரையும் ஒரு பிள்ளைய வயது விடாதே வையாதே, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஒரு குழந்தைய மறந்து கூட திட்டி விடாத, வயது விடாத அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அதனால தான் நான் சொன்னேன், ஓய்ந்து இருக்கல் ஆகாது அப்படின்னு நான் தலைப்பு சொன்னேன். பாரதியாரே சொல்லுவார் ரொம்ப அழகா, என் வேலை என்ன தெரியுமான்னு கேட்குறான். அவன் வேலையை அவனே சொல்லிக்கிறான். நமக்கு தொழில் கவிதை. என் தொழில் என்ன தெரியுமா? கவிதை எழுதுறது தான். நமக்கு தொழில் கவிதை. அப்புறம் நாட்டுக்கு உழைத்தல், இந்த நாட்டுக்காக பாடுபடுறது தான். அடுத்தது சொன்னா, இமை பொழுதும் சோராது இருத்தல். ஒரு இமை நேரம்னா கண் இமைக்கிற நேரம், அந்த ஒரு நொடி பொழுது கூட சோர்வு இல்லாமல். இமை பொழுதும் சோராது இருத்தல், இது மூணு என்னுடைய வேலை. அது என்ன சொல்றான்? மனசுக்கிட்ட பேசுறான் பாரதி. அவன் மனசுக்கிட்ட அவனே சொல்றான், நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல். ஆமாம், இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் குடும்பத்தை எவன்டா பார்த்துக்குவா? அதுக்கு பணம் காசு வேண்டாம். அதுக்கு சொல்கிறான், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய். நீ இந்த மூணையும் செய்யி, உன் குடும்பத்தை உமைக்கினிய மைந்தன் கணநாதன் விநாயகன் கவனிச்சுக்குவான்னு சொல்லி விநாயகர் பற்றி பாடுற பாட்டல்ல அப்படி சொல்கிறார். அந்த வகையில் பார்க்குற போது நாம் வாங்க பாருங்க, பரவாயில்ல. ஈரோட்டுக்காரவங்களுக்கே என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, ஈரோட்டுக்காரவங்களே நினைச்ச உடனே வந்து உதவி செய்வாங்க. இப்போ தானே நம்ம ஈரோட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், உடனே வந்துட்டார் பாருங்க. அதான் பெரிய சொல். அருமைக்கினிய என்னுடைய அருமை சகோதரர் ஈரோடு மகேஷ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி.
அவர் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறார். விஜய் டிவியில் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் இவர் வர்றதை பார்க்குற போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பிள்ளை நல்லா இருக்கார். அப்படி வரணும். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கி என் கூட அவர் பேசுகிறாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், இவரை காமிச்சே சொல்லலாம், எல்லாருக்கும் இவரை காமிச்சே சொல்லலாம். ஓய்ந்திருக்கல் ஆகாது. ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாமல் உழைக்கிறதுனால தான் இந்த முன்னேற்றம் அவருக்கு கிடைச்சிருக்கு. சும்மா வந்தது அல்ல. சும்மா கிடைக்கல சுதந்திரம்னு சொல்கிறான அந்த மாதிரி சும்மா வந்தது அல்ல அவருடைய முன்னேற்றம். அவர் உழைத்த உழைப்பு, இடைவிடாத உழைப்பு. நான் அதைத்தான் சொன்னேன், ஓய்ந்து இருக்கல் ஆகாது. பாரதியினுடைய வார்த்தை, ஓய்ந்து இருக்கல் ஆகாது பாப்பா. இப்போ அப்படி சொல்லிட்டு அவன் கடைசியில் என்ன சொல்கிறான் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது செய்யுங்கிறான். இப்போ நம்ம அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா, அருணகிரிநாதர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிடலாம்னு நினச்சி கோபுரத்தில் ஏறி கீழே விழுறார். அவரை முருகன் தாங்கிக்கிறார். அப்போ அவர் ஒன்று சொல்கிறார். யார் சொன்னாங்களாம்? செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவன் பிறகவும் மாட்டான், சாகவும் மாட்டான். அவன் தான் முருகன். அவன் என்ன பண்ணானா, சும்மா இரு சொல்லற. சும்மா இரு. இவன் தற்கொலை பண்ணிக்க போறாரு. அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றான், சும்மா இரு சொல்லற என்றாலுமே இன்னும் சொல்லிட்டான் முருகன். அருணகிரிநாதர் சொல்றார், இந்த மாதிரி முருகன் சொல்லிட்டான், சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டான். அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேங்கிற. அவன் என்ன சொன்னான்? சும்மா இருன்னதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியலையேங்கிறான். யாருக்கு? அருணகிரிநாதருக்கே தெரியலையா? நமக்கும் சும்மான்னா என்ன அர்த்தம்னு இன்னும் தெரியல. ஏன்னா சும்மாங்கிறத எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துகிறோம், சும்மா சும்மா பயன்படுத்துகிறோம். சும்மா இரு அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா இரு, பேசிக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர். சும்மா இருயா அப்படின்னா என்ன அர்த்தம்? போதும், நீ பேசி கழிச்சதெல்லாம் உட்கார் அப்படி நிறுத்து அப்படிங்கிற. சும்மா இரு, பேசாத, வேலை செய்யாதே, இருங்கிறதுக்கு சொல்கிறோம். அப்புறம் என்னத்துக்கெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு இந்த படத்தில் சிவாஜி நடிச்சிருக்காரு பாரு, சும்மா பிச்சு வாங்கிட்டாரியா. அப்போ அந்த சும்மாவுக்கு என்ன அர்த்தம்? சும்மா பிச்சு வாங்கிட்டாரியா. இன்னொரு படத்தில் ஒருத்தர் நல்லா, யாரோ ஒருத்தர் நல்லா நடிக்கலை, அது சொல்கிறான், சும்மா கிடக்காம இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறான். என்னங்க அப்போ அந்த சும்மாங்கிறதுக்கு என்னதான் அர்த்தம்? இந்த மாதிரி சும்மா சும்மா பேசாத அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிக்கடின்னு அர்த்தம். இப்படி பல்வேறு பொருள்களில் இன்னொன்று இருக்குது தெரியுமா? சும்மா அடிச்சிருக்கான் பாரு, பிரமிப்பு, ஆச்சரியம், அதுக்கு சொல்கிறான். இப்படி சும்மா இரு சொல்லற, சும்மா இருறாணி அப்படின்னு சொல்லி முருகன் சொன்னார். எனக்கு என்ன அர்த்தம்னு தெரியல அப்படின்னு அருணகிரிநாதர் கிடந்து தவிக்கிறார். நாம் சில பேர் சொன்னால் என்ன அர்த்தத்தில் நமக்கே சில சமயத்தில் நம்ம இப்போ பேசணுமே அதுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கே தெரியல. என்னமோ பேசிடுறோம். என்னமோ சொன்னேன், ஆனால் அது இப்படி வரும்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறான். இப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான், திருவாரூரில் பஸ் ஸ்டாண்டில் நான் பஸ்ஸுக்கு போகிறதுக்காக நிற்கிறேன்.
அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன், ஒரு 25 வயசு இருக்கும், ஒரு இளைஞன், சிகரெட்டு குடிச்சிட்டு இருந்தான். எனக்கு வருத்தமாக இருந்தது. என்னடா ஒரு சின்ன பையனாக்குறான், இந்த மாதிரி சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு நிற்கிறானே அப்படின்ட்டு நான் அந்தாண்ட அவன் கிட்டயே போய், தம்பி ஏப்பா சிகரெட்டு குடிக்கிற அப்படின்னேன். எனக்கு வேண்டியதாக இருக்க குடிக்கிறேன். ஒரு சிகரெட் என்ன விலையா? ஒரு சிகரெட் என்ன விலைன்னு அவன் அப்போ சொன்னான், 2 ரூபான்னு. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன்? நான் ஒரு 20 குடிப்பேன். 20 தான், அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். அப்போ நீ ஒரு நாளைக்கு 40 ரூபாயே புகையாக விடுற. 40 ரூபாயை புகையாக விட்டுருக்க. எத்தனை வருஷமாக அப்படி விட்ற நீ அப்படின்னு? 15 வருஷமாக விட்றேன்னா. நான் ஒரு கணக்கெல்லாம் போட்டு, படுபாவி பேல 3,20,000 ரூபாயை புகையாக விட்டியடா அப்படின்னு கணக்கு போட்டு சொல்கிறேன். 3,20,000 ரூபாயை புகையாக விட்டுட்டியடா, தெரியுதா உனக்கு அப்படின்னு. இதுக்கு அந்த பையன் என்னங்க செய்யணும்? வருத்தப்படலாம். ஐயா, இந்த மாதிரி நான் நினச்சே பார்க்கல, செஞ்சுட்டேன், இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன், அப்படி ஏதாவது சொல்லணும். அவன் அதெல்லாம் சொல்லலை. அவன் என்கிட்ட கேட்டான், உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்கன்னா. எனக்கு அப்போ 80 வயசு. 80 வயசு ஆகுதுப்பான்னு. ஐயா, நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களான்னு கேட்டான். இது வரைக்கும் நான் தொட்டது கூட இல்லைன்னு. அப்படின்னா இப்போ உங்கள் கையில் ஒரு 50-60 லட்ச ரூபா இருக்கணுமே, இருக்குதான்னு கேட்குறேன். சார், இப்போ நான் போய் அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. நானே 50 ரூபா கடன் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன். அவன் கேட்குறான், நீ இவ்வளவு நாள் நீ குடிக்கல இல்லை, நான் தான் குடித்த புகையா விட்டேன், நீ ஒன்றும் செய்யல இல்லை, சும்மா தானே இருந்த, அது இப்போ உன்கிட்ட ஒரு 70-80 லட்ச ரூபா கையில் சேர்ந்துருக்கணும்ல, இருக்கா அம்னா? நான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ப்ப. அப்போ தான் நினச்சேன், நம்ம தப்பு. அவங்கிட்ட பணம் பற்றி பேசுனது தானே தப்பு. ரூபாயை புகையா விட்டேடான்னு கேட்டேன். டாக்டர் சொல்கிறது மாதிரி உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டேடான்னு சொல்லியிருந்தா அவனால் பதில் சொல்ல முடியாது. அப்போ தப்பு என் மேலே தவிர அவன் மேலே இல்லை. ஒரு பிள்ளை தான், அவன் சின்ன பையன்தான், எனக்கு ஒரு பாடத்தை புகட்டுறான், நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. நாம் வாழ்க்கையில் சில பிள்ளைகள்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கு. நான் வகுப்பில் பாடம் நடத்துகிற போது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லுவேன், எல்லாம் நல்லா விவரமாக கேட்பானுங்க. அப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன், கேட்பான். நான் ஒரு நாள் பாடம் நடத்துகிறேன். இந்த தசாவதாரத்தில் அது ஒரு கதை. இரண்யாட்சன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுறான், பூமியை பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். அப்புறம் திருமால் போய் அதை மீட்டுக்கிட்டு வந்தார்னு தசாவதாரத்தில் அது ஒரு கதைங்க. அதை திருவிக்கா கட்டுரையில் அது எழுதியிருக்காரு. அதை நான் பாடமாக நடத்துகிறேன். இந்த கதையெல்லாம் சொன்னேன். ஒரு பையன், திருவாரூர் பையன்ல, திருவாரூர் எப்படியாப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரியும் என்ன. அதில் ஒரு பையன் என்ன பண்ண, பொதுவாக பயல்வோ கேள்வி கேட்க மாட்டான். வீட்டில் அப்பா கேள்வி இந்த கேள்வியை கேள்டான்னு சொல்லி அனுப்புவார். அதுதான் வந்து இவன் கேட்பான். அவன் என்கிட்ட கேட்குறான், ஏன் சார் ஒரு சந்தேகம் இல்லைன்னா. என்னடா தம்பி கேளு அப்படின்னு. பூமியை பூரா தான் பாயா சுருட்டிவிட்டாருங்கிறீங்கல்ல. ஆமாம், எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு. இந்த துணியை சுருட்டணும்னா கீழே நின்றுட்டு தானே சுருட்டணும். அதுலேயே நின்றுக்கிட்டு அதை சுருட்ட முடியுமா? இப்போ அவன் பூமியையே சுருட்டி விட்டாங்க இருக்க, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான்? இப்போ இதுக்கு பதில் யாராச்சும் சொல்ல முடியுமா?
எவராலையும் சொல்ல, இந்த கதையை எதுனாலே சொல்ல முடியாது. அவன் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக கதையை சொன்னான். நமக்கு அது தெரியல. இப்போ எனக்கு தெரியலேன்னு சொல்லலாம். தெரியலன்னு சொன்னால் அந்த பையன் சும்மா இருக்க மாட்டான். இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேம்மா, பார்த்தேன் இவனை மடக்குவோண்டா அப்படின்னுட்டு நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேன்னு பண்ணிட்டியோ? மாட்டிக்குவான்ல நம்மகிட்ட. இல்லை சார், பெஞ்சு மேலே நாயே. இப்போ நான் நமக்கு வீக்காக போச்சுன்னு இப்போ அவனை நம்ம மிகச்சு ஏடா பெஞ்சு மேலே சார். அவன் பெஞ்சு மேலே ஏறினான் நான் சொன்னதுக்காக. ஆனால் பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறினான். நம்ம தலைவிதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் பெஞ்சில் நம்ம தான் ஏற வேண்டியதாக இருக்குது. சொல்கிறேன். இப்போ இதை விட எனக்கு அடி வேறு என்ன வேணும்? இதை விட பெரிய அடி வேறு ஏதாவது வேணுமா? யோசனை பண்ணி பாருங்கள். பிள்ளைகள் இருக்க அது மாதிரி இருக்காங்க. அவன் அறிவு கூர்மையோடு இருக்காங்க. என்னன்னா நாம் நினைக்கிறபடியே போகிற வழியில் போகல அவன். இப்போ நம்ம அவனுக்கு வழிகாட்டினா போதும். ஏதாவது ஒன்று செய், சும்மா இருந்து சோம்பேறிங்கிற பேரை வாங்கிடாதே அப்படின்னு சொன்னான். ஒரு சின்ன கதை இருக்குங்க. நாரதர் சொல்கிறாரு, இன்னொரு 12 வருஷத்துக்கு மழை பெய்யாதுங்கிற. இன்னொரு 12 வருஷத்துக்கு மழையே பெய்யாது, பூமியில் பெரிய பஞ்சம் வரும் அப்படி இப்படின்னு நாரதர் சொல்கிறார். புராணப்படி மழை எப்போ பெய்யும்னா திருமால் சங்கு எடுத்து வச்சு ஊதுவார், பெருமாள் ஊதுவார். சங்கு ஊதுனா தான் மழை பெய்யும். இவர் சங்கு ஊதுறத 12 வருஷத்துக்கு நிறுத்திடுவார், மழை வராது அப்படின்னு இவர் சொல்கிறார். அவன் ஒன்றும் பயந்துட்டான். 12 வருஷத்துக்கு மழை வராதுன்னா இப்போ நம்ம பாடுபட்டு என்ன பண்ண போகிறோம்? அவன் ஒன்று உழவு தொழில் செய்கிறது கொள்வது எல்லாத்தையும் நிறுத்திட்டான். ஆனால் ஒரே ஒரு ஆள் உழுதுகிட்டே இருக்கிறான். வெயில் எரிக்குது, அந்த வெயிலில் உழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ நாரதர் வர்றாரு. ஏய், மழையே வராதுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் உழுதுகிட்டு இருக்கிறிய ஏன் அப்படின்னா, சார் மழை வருது வரல அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் நான் உழவு தொழிலை மறந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு உழுவுறதுக்கு வராது. நீ மழை 12 வருஷம் கழிச்சு பெய்யுதில்லை, அப்போ நான் உழணும்னா தொடர்ந்து உழுதுகிட்டு இருக்கணும். உழுவுறதே மறந்து போய்டும் அப்புறம் அப்படின்ட்டு அவன் உழுதுகிட்டே இருக்கிறான். நாரதருக்கு பதில் சொல்லாமல் இது காதில் உழுவுது பெருமாளுக்கு. அப்போ நம்ம 12 வருஷம் ஊதாமல் இருந்தால் நமக்கு ஊதுறதே மறந்துடுமேடா அப்படின்ட்டு புஷ்ஷுன்னு ஊர்னாவே மழை வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கிறான். அவன் உழுதது வீணாக போகல. அதாவது என்ன சொல்கிறான், உழைச்சிக்கிட்டு சும்மா இருக்காது. சும்மா இருப்பதை விட மோசம் வேறு எதுவும் இல்லை. வாளாய் இருப்பது மகா பாவம்னு சொன்னான். ஆகையினால இப்படியெல்லாம் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? உழைத்து கொண்டே இருக்கிறோம். அப்படி உழைக்கிற போது அதுக்கு தான் ஒன்று வேடிக்கையாக சொல்கிறது. ஒரு இன்ஸ்பெக்டரு ரொம்ப நல்லா ராமாயணம் தெரிஞ்சு வச்சுருந்தார். ராமாயணம் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு தெரியணும்னா எனக்கும் தெரியணும்னு அர்த்தமா? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அவர் என்ன நினச்சிக்குவார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சின்ன பையன்கிட்ட போய் கேட்டால் அவனுக்கு என்னங்க தெரியும்? நான் ஒரு தடவை போனேன் சார், ராமாயணம் பேசுகிறதுக்காக போகிறேன். ஒரு 4 பயலும் இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறான், மண்ணை தூக்கி ஒருத்த மேலே ஒருத்த ஊட்டி விளையாடுறான். என் மேலேயும் அந்த மண் உழுவுது. என் மேலே போடணுன்னு போடல அவனுவா, அவங்க விளையாடுறானும் நம்ம மேலே உழுவுது. அந்தாண்ட பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, யாரும் அதை பற்றி கேட்கல. நம்ம பிள்ளைவோ நல்லா விளையாடட்டுன்ட்டு அவங்க விட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ராமாயணம் பேச போகிற இடத்துக்கெல்லாம்
அனுமார் வருவார் கேட்பார்னு சொல்லுவாங்க. ஒரு அனுமார் தான் வருவார்னு நினச்சா இங்கே 7-8 அனுமார் வந்திருக்கு அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டாக சொன்னேன். அதில் ஒரு பையன் சொன்னான், கேட்கத்தான் வருவார்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, சொல்கிறதுக்கும் வருவாருன்னா. நான் அவனை சொன்னான், அவன் என்ன சொல்கிறான், எந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும். சில நேரங்களில் நம்மளை சில பேர் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே திகைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான், சார் அன்றைக்கி அனுமார் பற்றி நிறையா பேசுனீங்களே சார். நான் ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம் சார், ரொம்ப நாளாக. சொல்லுடா என்ன சந்தேகம்? இந்த அனுமார் ஏன் சார் கல்யாணமே பண்ணிக்கல, பிரம்மச்சாரியாக இருந்தார், ஏன்டா அது உனக்கு என்ன, அதை பற்றி கவலை இல்லை, நீ ஏதாவது பொண்ணுக்குன்னு வச்சுருக்கியா அவருக்காக? இல்லை சார் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாருங்கிறாங்களே. ஆமாம், அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரிப்பா, அதனால தான் அவருக்கு 8 வகையான ஆற்றல் வந்தது, அட்டமா சித்தியும் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னு நான் பெருமையாக சொல்கிறேன். அவன் சொல்கிறான், அவர் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார்? இவனுக்கு யோசனையே அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார். இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்க? ஏதாவது சொல்லி அவன் சொல்லலைன்னா உடம்பு அப்போ ஒரு அளவும் தெரியாது அவனுக்கு அப்படிமா. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இல்லைப்பா அனுமார் ராமர் லட்சுமணன் 2 பேரும் வந்தாங்க. அவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்தார். அழைச்சிக்கிட்டு வந்தால் சுக்ரீவன் இருந்தான். சுக்ரீவன்கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார், ராமரையும் சுக்ரீவனையும். அப்போ சுக்ரீவன் சொன்னான், ஐயா என் பொண்டாட்டிய எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான், நீங்கள் கொஞ்சம் அதை திரும்ப கொண்டாந்து ஒப்படைக்கணும், எனக்கு அந்த உதவியை செய்யுங்கன்னு ராமர்கிட்ட சுக்ரீவன் கேட்டான். ராமர் சொன்னார், என் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அது நீ உதவணும்னு உன்கிட்ட கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். இதை அனுமார் கேட்டுக்கிட்டே இருந்தாரா? அப்போது கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் உங்களுக்கு. கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. இதை எதுக்குடா கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, அது இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்ட்டு தான் அனுமார் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தார். அதுக்கு அவன் சொன்னான், இந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டேன் சார், ஒருத்தர் கூட சரியான பதில் சொல்ல சார். எனக்கு என்ன விட்டா போறேன்டாப்பா அப்படின்ட்டு அவன் இதுதான் சரியான பதில். நான் வேறு ஏதாவது சொல்லி ஆகணுமே, தப்பிக்கணுமேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவன் அப்படி சொல்கிறான். அதுமாரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அவருக்கு ராமாயணத்து மேலே பிரியம். ஒவ்வொரு அந்த இடுக்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருப்பார். பள்ளிக்கூடத்துலலாம் போய் அவர் தான் சோதனை பண்ணுறவர். போனார், ஒரு கிராமத்தில் ஒரு பையன் 4ஆம் கிளாஸுக்கு போனார். தம்பி எந்திரா நினச்சான், ஜனகனுடைய வில்லை எவன்டா உடைச்சது அப்படின்னா, ஜனகனுடைய வில்லை உடைச்சது யார் அப்படின்னு கேட்குறாரு. அவன் ஜனகன்னு யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அதை பற்றியே தெரியாது. இவருக்கு ராமாயணம் நல்லா தெரியும். ஜனகன் வில்லை எவன்டா உடைச்சதுன்னா ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான். இந்த ஆள் அவன் ஏஞ்சான், சார் நான் உடைக்கல சார், நான் இல்லை சார் அப்படின்னா. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், வாத்தியாரை பார்த்து, என்னய்யா பையன் இப்படி சொல்கிறான், ஜனகன் வில்லை உடைச்சது யாருங்கிறான், எனக்கு நான் இல்லைங்கிறான் அப்படின்னா. அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னார், சார் அவன் நல்ல பையன் சார், அப்படிலாம் உடைக்க மாட்டாங்க. ஏன் சார் அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்? இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தார், ஆஹா பையன்தான் இப்படி இருக்கான்னா வாத்தியார் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய், சார்
உங்கள் கிளாஸ் 4ஆம் கிளாஸுக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்குறேன், நான் இல்லைங்கிறான். வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்கிறவன் இல்லை சார், நல்ல பிள்ளை, உடைக்க மாட்டான்னு சொல்கிறார். உங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் இப்படிலாம் இருக்குது சார்னு. அதுக்கு ஹெட்மாஸ்டர் சொன்னார், சார் ஹெட்மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக வாங்கல், அது இதில் வச்சு ஒரு வேலை முடிச்சிருவோன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அது என்ன சார், ஒரு பையன் உடச்சி விட்டு இல்லைங்கிறான், வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறார, நீங்கள் அதை ரிப்போர்ட் எழுதுங்க சார், அது எவன் தான் உடைச்சான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னா. பார்த்தாரு, பையன் தான் இப்போ இருக்கான்னா, வாத்தியார் இப்படி இருக்கிறாரு, ஹெட்மாஸ்டர் அதை விட மோசமாகிறாரு. இந்த பள்ளிக்கூடத்தையே ஒழிச்சு பண்ணுண்டா என்னமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க மேல் அதிகாரிகிட்ட போயிட்டார், டிஇஓ கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டார். போய் உட்காந்தவொடனே வேர்த்து ஊற்றுது வெயிலில். அவர் கேட்டார், யோ எங்கேயா அந்த வெயிலில் கிளம்பி வந்திருக்கிற, வேர்த்து ஊற்றுது, என்ன விஷயம் அப்படின்னார். ஒன்றும் இல்லை சார், இந்த கிராமத்துக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்டேன், ஜனகம் இல்லை உடைச்சது யாருன்னு சின்ன கேள்வி சார், அதை கேட்டேன், அதுக்கு அந்த பையன் நான் இல்லைங்கிறான் சார். வாத்தியார் சொன்னால் அவன் நல்ல பையன் உடைக்க மாட்டாங்கிறாரு, ஹெட்மாஸ்டர் சொன்னால் எழுதி வைங்க விசாரிக்கிறேங்கிறாரு, என்ன சார் பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு. டிஓ சொன்னார், யோ உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சியா, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான்னு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏதோ கை தவறி சின்ன பயிலுவை போட்டு உடைச்சிருப்பான், சரதான்னு போவியா, இதை ஒரு பெருசாக புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போயா அப்படின்னா. அட பாவி, டிஓ கதையும் இப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு இதுக்கு பிறகு பள்ளி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசு வரல. நேராக வந்தார் வீட்டில். போய் மத்தியானமே வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு, என்னங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டீங்க, அடி ஆண்டி கேட்குற மாரி போனேன், பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, டிஓ பார்த்தா அந்த ஆள் இப்படி சொல்கிறாரு, என்னங்க இது கூட வாங்க தெரியலன்னுது அந்த அம்மா. உனக்கு தெரியுமான்னார். என்னங்க எனக்கு தெரியாதா, ஜனகனுடைய வில்லை நம்ம பக்கிசாமி செட்டியார் தானே உடைச்சாருன்னா. அது யாருடா பக்கிரசாமி செட்டியார்னு பார்த்தா, அந்த ஊரில் ராமர் வேஷம் போட்டு நடித்தவர் பக்கிரசாமி செட்டியார். அந்த அம்மா ராமரை மறந்துட்டு பக்கிரசாமி செட்டியாரை நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியலங்கிறதுனால இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ணக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. உலகத்தில் ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர்னார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னார். ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர். ஒன்றில் பெரியவனாக இருப்பான், இன்னொன்றில் சின்னவனாக இருப்பான். அப்போ எப்போ பார்த்தாலும் நாம் ஏதாவது தெரிந்து கொண்டு இருப்பது தான் முக்கியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.